யூடியூப் சேனல் நீங்கள் ரன் பண்ணுறீங்கன்னா அந்த வீடியோ பாருங்கள். யூடியூப்பில் இடிஎஸ்ஏ அப்படிங்கிற ஒரு பாலிசி இருக்குது. இந்த இடிஎஸ்ஏ பாலிசி உள்ள சேனல்கள் யூடியூப் கம்யூனிட்டி கைட்லைன்ஸை, யூடியூப்போட ரூல்ஸு பாலிசிஸ் இதெல்லாம் மீறினா கூட ஓரளவுக்கு ஒரு 90% பாதிக்காது. என்ன மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா பேசிக்காக நம்ம ஏதோ ஒரு விஷயத்தில் யூடியூப் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் பாலிசியை வயலேஷன் பண்ணிட்டோம்னா டக்குன்னு ஸ்ட்ரைக் வரும், இல்லை சேனல் டெர்மினேட் ஆகும், இல்லை சேனல் டெலீட் ஆகும், வார்னிங் ஸ்ட்ரைக் வரும். இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த இடிஎஸ்ஏ சேனல்களுக்கு மட்டும் கிடையாது, உடனே வராது. அதே மாதிரி உடனே ரெக்கவர் பண்ணிக்கலாம். இடிஎஸ்ஏங்கிறது என்னென்னா எஜுகேஷ்னல் சேனல்ஸ், எஜுகேஷ்னல். டி அப்படிங்கிறது டாக்குமெண்ட்ரி சேனல்ஸ். எஸ் அப்படிங்கிறது சயின்டிஃபிக் சேனல்ஸ். ஓகேங்களா, அந்த கேட்டகரியில் வர சேனல். ஏ அப்படிங்கிறது ஆர்டிஸ்டிக் சேனல்ஸ். இந்த 4 சேனல், இதோட ஃபஸ்ட் எழுத்து தான் இடிஎஸ்ஏ அப்படிங்கிறது. இந்த மாதிரி சேனல்களுக்கு ஒரு வயலேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா கூட நம்ம அவ்வளோ சீக்கிரத்தில், இப்போ ஒரு எஜுகேஷன் சேனல்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா, ஒரு எஜுகேஷன் பர்பஸுக்காக ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம சொல்லி காமிக்கலாம். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மற்ற விஷயங்களை சொல்லி காமிச்சோம் அப்படின்னா கூட சேனலை அந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணாது. ஓகேங்களா, இதுதான் யூடியூப்பில் உள்ளது. உங்கள் சேனல் என்ன கேட்டகரி அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ ஒரு சயின்டிஃபிக்னா இப்போ நார்மலாக உள்ள சேனலில் ஒரு ஃபயரை காமிச்சாலோ, இல்லை ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் விஷயமா ஏதாவது ஒன்று செஞ்சு காமிச்சாலோ டக்குன்னு ஸ்ட்ரைக் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி சயின்டிஃபிக் சேனல் அப்படின்னம்னா அதுக்கு வர்றது கொஞ்சம் கம்மி. ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம், ஒரு நியூடாக காமிக்கிறதா இருக்கட்டும், ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு டாக்குமெண்ட்ரி சேனலாக இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக அது மாதிரிலாம். ஒரு அனிமலை ஒரு ஏதோ ஒரு சங்கடப்படுத்துகிற மாதிரியான விஷயங்கள்லாம் காமிக்கிறோம் அப்படின்னா டாக்குமெண்ட்ரி சேனலாக இருந்தால் அந்தளவுக்கு பாதிக்காது. ஓகேங்களா, யூடியூப் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் ஒரு லைக் பண்ணுங்கள். யூடியூப்பில் எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.